ETV தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணம் படைத்தலைமையகம் ஒருபோதும் அகற்றப்படாது என பாதுகாப்பு அமைச்சு தெரிவிப்பு. ஈரான் கப்பலில் இருந்து மீட்கப்பட்ட 208 பேரும் வெளிசறை முகாமில். ஈரானிய பணிக்குழாமை திருப்பி அனுப்ப வேண்டாம், அமெரிக்கா இலங்கைக்கு அழுத்தம். அவசரகால சட்டம் மக்கள் உரிமைகளை நசுக்க அல்ல, தேசத்தை பாதுகாக்கவே இந்த சட்டம், பாதுகாப்பு அமைச்சு உறுதி. திருகோணமலைக்கு போர்க்கப்பலை அனுப்பியது தமிழர்களுக்கு எதிரான சூழ்ச்சி. ஹோமோஸ் நீரிணையில் கப்பல் மீது தாக்குதல். மூன்றாவது ஈரான் யுத்த கப்பலுக்கு இந்தியா அடைக்கலம். காங்கேசன்துறை நாகப்பட்டினம் பயணிகள் படகு சேவை மீண்டும் ஆரம்பம். சர்வதேச சந்தையில் எகிறிய மசகு எண்ணெயின் விலை. ஈரான் தலைவரை படுகொலை செய்த பின்னணி வெளியாகியது. தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் உள்ள பாதுகாப்பு படைகளின் தலைமையகத்தை அகற்றுவதற்கு எந்தவித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என்று பாதுகாப்பு அமைச்சு திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர இது தொடர்பாக பகிரப்படும் தகவல்கள் முற்றிலும் பொய்யானவை என தெரிவித்து விரிவான விளக்கம் அளித்துள்ளார். யாழ்ப்பாண படமைய தலைமையகம் அகற்றப்படவுள்ளதாக சிலர் திட்டமிட்டு பொய்யான தகவல்களை பரப்பி வருகின்றனர். மிக குறுகிய அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்ளவும் மக்கள் மத்தியில் தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்தவுமே இவ்வாறான பொய் பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன என்று பிரதி அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பாதுகாப்பு தரப்பினரின் வசமுள்ள காணிகளை விடுவிப்பது குறித்து அரசாங்கத்தின் நிலைப்பாட்டையும் அவர் இதன்போது தெளிவுபடுத்தியிருந்தார். நாட்டின் எந்தவொரு பகுதியிலும் காணிகளை விடுவிக்கும் போது தேசிய பாதுகாப்பிற்கே முன்னிடம் வழங்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். இந்திய கடற்படையினால் பிப்ரவரி 15 தொடக்கம் 25 வரை விசாகப்பட்டினத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சர்வதேச கடற்படை கண்காட்சியில் பங்கு பற்றிய ஈரான் கடற்படை கப்பல்களில் ஒன்றான IRSI புகோரி போர்க்கப்பல் கொழும்பு துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்டு பின்னர் திருகோணமலை துறைமுகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சியில் பங்கேற்று மீண்டும் நாடு திரும்பிக் கொண்டிருந்த ஈரானிய கடற்படை கப்பலான ஜஸ்டின் டெனா என்ற போர்க்கப்பல் இந்த சமுத்திர பிராந்தியத்தில் கடந்த 4 அமெரிக்காவின் நீர்மூழ்கி கப்பலின் ஏவுகணை தாக்குதலுக்குள்ளாகி மூழ்கியது. இந்த நிலையிலே பாதுகாப்பு அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு IRS புகேர் போர்க்கப்பல் கொழும்பு துறைமுகத்திற்கு வருவதற்கு வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சிடம் அனுமதி கோரியிருந்தது. எவ்வாறு இருப்பினும் இலங்கையில் கடல்சார் வர்த்தக பாதிப்புகளை கருத்தில் கொண்டு அந்த கப்பலில் உள்ளவர்கள் மீட்டு பின்னர் அதனை திருகோணமலை துறைமுகத்தில் நங்கூரமிடுவதற்கு அரசாங்கம் அனுமதி அளித்திருந்தது. அதற்கமைய அந்த கப்பலில் இருந்த 208 பேர் நேற்றிரவு இலங்கை கடற்படையினரால் கொழும்பு துறைமுகத்திற்கு பாதுகாப்பாக அழைத்து வரப்பட்டிருந்தனர். இவ்வாறு அழைத்து வரப்பட்டவர்களில் 53 அதிகாரிகளும் 84 கெடக் அதிகாரிகளும் 48 சிரேஷ்ட கடற்படையினர் 23 கடற்படையினரும் உள்ளடங்குகின்றனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு பின்னர் வெளிசறை கடற்படை முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் என்று கடற்படை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். மூழ்கடிக்கப்பட்ட ஈரானிய போர்க்கப்பலில் இருந்து மீட்கப்பட்ட பணிக்குழாமையும் இலங்கையின் பொறுப்பில் உள்ள 2வது ஈரானிய கப்பலில் உள்ள பணிக்குழாமையும் மீண்டும் ஈரானுக்கு அனுப்ப வேண்டாம் என கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் இலங்கை அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்து வருவதாக ராய்ட்டர் செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் உள்ளக தகவல்களை மேற்கோள் காட்டி அந்த சேவை இதனை தெரிவித்துள்ளது. பொறுப்பேற்கப்பட்டுள்ள பணிக்குழாமை ஈரானின் பரப்புரை நோக்கங்களுக்காக பயன்படுத்துவதை தவிர்ப்பதற்கும் அத்தகைய முயற்சிகளை குறைப்பதற்கும் அமெரிக்கா இந்த கோரிக்கையை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த புதன்கிழமை காலிக்கு அப்பால் 19 கடல் மைல் தொலைவில் இந்திய பெருங்கடலில் வைத்து IRS டெனாக் என்னும் ஈரானிய கப்பல் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் ஒன்றினால் மூழ்கடிக்கப்பட்டது. இந்த சம்பவத்தில் ஏராளமான பணிக்குழாமினர் உயிரிழந்ததுடன் உயிர் தப்பிய 32 பேர் இலங்கை கடற்படையின் உதவியுடன் கரைக்கு கொண்டு வரப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டின் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் சவாலான பொருளாதார சூழலில் இருந்து மக்களை பாதுகாக்கவும் எடுக்கப்படும் நடவடிக்கைகளுக்காகவே அவசரகால சட்டம் நீடிக்கப்பட்டுள்ளது என்று பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் ஓய்வு பெற்ற அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் கூடிய போது அவர் இந்த தகவலை தெரிவித்துள்ளார்.
தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல், பொருளாதார வங்குரோத்து நிலை மற்றும் மக்களின் வாழ்வாதார வீழ்ச்சி ஆகியவற்றை கொண்ட ஒரு இக்கட்டான சூழலிலேயே நாம் நாட்டை பொறுப்பேற்றோம். ஊழல் நிறைந்த நிர்வாகத்தை மாற்றி மக்களின் வாழ்வை மேம்படுத்துவதே எமது இலக்கு. நாட்டின் முன்னேற்றத்துக்கு சட்டத்தின் ஆட்சி நிலைநாட்டப்படுவது அத்தியாவசியமாகின்றது. அதற்கான சூழலை உருவாக்குவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். தற்போது நிலவும் டிட்வா சூறாவளியின் பாதிப்புகள் மற்றும் மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர் சூழல் என்பன நாட்டின் பொருளாதாரத்திலும் பாதுகாப்பிலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். இவ்வாறான நெருக்கடி நிலைகளை கட்டுப்படுத்தி மக்களை பாதுகாப்பான பாதையில் இட்டு செல்வதே அவசரகால சட்ட நீடிப்புக்கு அவசியமாகின்றது. இந்த சட்டம் மக்களின் உரிமைகளை நசுக்க பயன்படுத்தப்படவில்லை. மாறாக தேசத்தின் ஸ்திரத்தன்மையை பேணவே இது நீடிக்கப்பட்டுள்ளது. எதிர்கால சவால்களை முறியடித்து நாட்டை முன்னோக்கி நகர்த்துவதற்கு இந்த தீர்மானம் மிகவும் பொருத்தமானது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஈரானின் போர்க்கப்பலை திருகோணமலை துறைமுகத்தில் நிறுத்தியிருப்பது தமிழ் மக்களையும் அமெரிக்க அரசாங்கத்தையும் பகைவர்களாக மாற்றுவதற்கான இலங்கை அரசாங்கத்தின் திட்டமிட்ட சூழ்ச்சி என வடமாகாண காணிகளுக்கான மக்கள் அமைப்பின் தலைவர் முரளிதரன் குற்றம் சாட்டியுள்ளார். நேற்று தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், மத்திய கிழக்கில் தற்போது போர் பதற்றம் நீடித்து வருவதாகவும் ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இடையே தாக்குதல்கள் இடம்பெற்று வருவதாகவும் கூறியுள்ளார். இலங்கை கடற்பரப்புக்கு அருகில் இருந்த ஈரானின் போர்க்கப்பல் ஒன்று அமெரிக்காவின் நீர்மூழ்கி கப்பலால் தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டதாகவும் அந்த தாக்குதலில் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததுடன் 30க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் இலங்கை கடற்படையினரால் மீட்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் ஈரானின் 2வது போர்க்கப்பல் இலங்கையில் நங்கூரமிட அனுமதி கோரியிருந்த போதும் ஆரம்பத்தில் எந்த அனுமதியும் வழங்காத அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் எழுந்த கடும் எதிர்ப்பை தொடர்ந்து பின்னர் அனுமதி வழங்கியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரானிய போர்க்கப்பலில் இருந்த பணியாளர்களை கொழும்பில் தரையிறக்கி பின்னர் அந்த கப்பலை திருகோணமலை துறைமுகத்திற்கு கொண்டு வந்தது தமிழர்களையும் அமெரிக்காவையும் மோதலுக்கு தூண்டும் நடவடிக்கையாகவே தாம் கருதுவதாக தெரிவித்துள்ளார். காலி, கம்பகா மற்றும் கொழும்பு துறைமுகங்கள் இருந்த போதிலும் அவற்றை தாண்டி திருகோணமலை துறைமுகத்தில் போர்க்கப்பலை நிறுத்தியிருப்பது தமிழ் மக்களுக்கு எதிரான மறைமுக அரசியல் சூழ்ச்சியாகவே இருக்கலாம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் 200க்கும் மேற்பட்ட பணியாளர்களை கொழும்பில் இறக்கிய பின்னரும் ஏன் அந்த கப்பலை தமிழர் தாயகமான திருகோணமலை துறைமுகத்தில் நிறுத்தியுள்ளனர் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். கோமுஸ் நீரிணையில் கப்பல் ஒன்று தாக்குதல்களுக்கு உள்ளாகியிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஐக்கிய ராஜ்யத்தின் கடல்சார் வர்த்தக நடவடிக்கைகளுக்கான மையத்தின் அறிக்கையை மேற்கோள் காட்டி இந்த தகவல் வெளியாகியுள்ளது. ஓமானுக்கு வடக்கே 6 கடல் மைல் தொலைவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. எவ்வாறாயினும் இது தொடர்பான 3ஆம் தரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ள போதிலும் உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை என BBC உலக சேவை தெரிவித்துள்ளது. ஈரானுக்கு சொந்தமான IRIS-11 என்னும் யுத்த கப்பலுக்கு அடைக்கலம் வழங்க இந்தியா தீர்மானித்துள்ளது. இதற்கமைய 183 ஊழியர்களை கொண்ட இந்த கப்பல் கடந்த 4ஆம் தேதி முதல் கொச்சி துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டுள்ளது. IRIS-11 கப்பலானது கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அடைக்கலம் கோரியிருந்த நிலையில் மார்ச் 1ஆம் தேதி அதற்கான அனுமதி வழங்கப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. பருவகால மழை மற்றும் பராமரிப்பு பணிகளுக்காக இடைநிறுத்தப்பட்டிருந்த காங்கேசன்துறை நாகப்பட்டினத்திற்கு இடையேயான பயணிகள் படகு சேவையானது இன்று மீண்டும் ஆரம்பமானது. தமிழ்நாடு நாகப்பட்டினத்திலிருந்து இன்றைக்கு 77 பயணிகளுடன் சிவகங்கை பயணிகள் படகானது காங்கேசன்துறை நோக்கி புறப்பட்டது. அது மதியம் 2 மணியளவில் காங்கேசன்துறை முகத்தை வந்தடைந்தது. பின்னர் காங்கேசன்துறை துறைமுகத்தில் இருந்து 92 பயணிகளுடன் மாலை 3 மணிக்கு நாகப்பட்டினம் நோக்கிய பயணத்தை ஆரம்பித்தது. கடந்த அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி பருவகால மழை மற்றும் பராமரிப்பு பணிகளுக்காக இடைநிறுத்தப்பட்டிருந்த சிவகங்கை பயணிகள் படகானது சுமார் 4 மாதங்களின் பின்னர் நேற்றைய தினம் சேவையை ஆரம்பித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. வாரத்தில் செவ்வாய்க்கிழமை தவிர்ந்த ஏனைய 6 நாட்களும் இந்த சேவை இடம்பெறும். இருவழி பயண கட்டணமாக 28,500 இலங்கை ரூபாய் அறவிடப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.
மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் சூழல் காரணமாக சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலையில் சடதியான அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி பிரெண்ட் வகை மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை நேற்றுடன் ஒப்பிடுகையில் 99% அதிகரித்துள்ளதுடன் தற்போது அதன் பெறுமதி $93 தாண்டியுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளில் எண்ணெய் விலை இவ்வளவு உயர்வடைவது இதுவே முதல் முறையாகும். இதற்கு முன்னர் 2023 ஆண்டு செப்டம்பர் நவம்பர் காலப்பகுதியில் மசகு எண்ணெய் விலை இவ்வாறு உயர்ந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஈரான் ஆன்மீக தலைவர் அயத்துல்லா அலி கமேனியை படுகொலை செய்வதற்கான திட்டத்தை தீட்டிய போது இஸ்ரேல் எவ்வாறு தெஹ்ரானின் கண்காணிப்பு கேமரா அமைப்பிற்கு சட்டவிரோதமாக நுழைந்து தரவுகளை திருடியது என்பது குறித்த தகவல்களை இந்திய ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன. இதன் மூலம் கமேனியின் அன்றாட நடமாட்டங்கள், வாகனங்களை நிறுத்தும் முறை முதல் அவரது பாதுகாவலர்களின் பணிமாற்ற முறைகள் வரையிலான நுணுக்கமான விடயங்கள் மிக நெருக்கமாக கண்காணிக்கப்பட்டுள்ளமை அம்பலமாகியுள்ளது. இவ்வாறு திரட்டப்பட்ட தரவுகளை கொண்டு மொசாட் அமைப்பின் 8200 என்னும் பிரிவினரால் ஒரு தரவு வலைப்பின்னல் உருவாக்கப்பட்டுள்ளது. தாக்குதல் நடத்தப்பட்ட தினத்தன்று கமேனியின் அலுவலகத்தின் தொலைபேசி தொடர்பாடல் கட்டமைப்பிற்கு இடையூறு விளைவிக்கப்பட்டதோடு அங்கிருந்த உளவாளிகளின் உதவியுடன் இந்த திட்டம் உறுதிப்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறானதொரு தாக்குதலை ஈரான் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு பகல் வேளையில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த தாக்குதலில் முதல் ஒரு மணித்தியாலத்திலேயே கமேனி கொல்லப்பட்டமை இந்த திட்டத்தின் நுணுக்கமான தன்மையை பறைசாற்றுகின்றது. இதேவேளை இஸ்ரேலிய வான்படைக்கு சொந்தமான போர் விமானங்கள் தெஹ்ரானில் உள்ள ஈரானிய ஆட்சியாளர்கள் வளாகத்தில் இருந்த அலி கமேனியின் நிலத்தடி ராணுவ பதுங்கு குழியை அழித்ததாக கூறப்படும் காணொளிகளையும் சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன.